உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், உங்களை பார்க்க கமிஷனர் வந்திருக்காரு சார். கமிஷனர் சார், வாங்க. சார் வாங்க, உட்கார்ந்து பேசலாம். சார், நிலைமை மோசமா இருக்கு. அது இன்னும் மோசமாகும் சார். எல்லாம் பார்க்குறேன். சில பேர் கோர்ட்டுக்கு வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்க, சில பேர் டெல்லியில. ஓகே, ஃபைலை கொடுங்க ப்ளீஸ் சார். சார், இவங்க தான் அந்த 3 டெரரிஸ்ட். இவங்கள தான் மோனிஷ் விடுதலை பண்ண சொல்றான். ஒருத்தனும் சலச்சம் இல்ல, அதிபயங்கர தீவிரவாதிகள். இவங்க எல்லார விடவும் பயங்கரமானவன் அந்த மோனிஷ். 3 பேரையும் விடுதலை பண்ண சொல்றான் சார். பேப்பர் சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடும். தேங்க்யூ சார். ஏசிபி. எஸ் சார். 3 டெரரிஸ்ட பத்தியும் டெசிஷன் எடுத்தாச்சு. புரிஞ்சதில்ல? எஸ் சார். ஓ டெரரிஸ்ட் பிரதர், நீங்க சிங்கிங் டான்சிங் எல்லாம் அப்புறமா பண்ணுங்க. உங்க வேலை எல்லாம் முடிஞ்சது இல்ல? இப்ப எங்க எல்லாரையும் லீவ் பண்ணுங்க. ரிஷி லட்சுமியையும் விடுங்க. அக்காவையும் மாமாவையும் விட்டுடுங்க. எங்களையும் விடுங்க, சீக்கிரம் விடுங்க. எங்களை விட்டுருங்களா? விடுதலை பண்றேன், நிச்சயம் பண்றேன். ஆனா முதல்ல நாங்க இங்க இருந்து கிளம்பணும். ஆனா போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு போகும். ஏன்னா எங்க வெற்றிக்கு பின்னாடி உங்க எல்லாரோட உழைப்பும் இருந்திருக்கு. கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்ல. அது என்னன்னு தெரியுமா? ரிஷி லட்சுமியோட மரணம். வேண்டாம். நோ. கோர்ட்டுக்குள்ள மாட்டி இருக்கிற எல்லாரும் நல்லபடியா வெளியில வரணும்னு மக்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓபராய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தீவிரவாதிகள் அவர் கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி வச்சிருக்காங்க. ரிஷி ஓபராயோட பாட்டி, அதாவது ஹர்லின் ஓபராய் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள மாட்டி இருக்கிற எல்லாரும் நல்லபடியா வெளியில வர்ற வரைக்கும் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். இவங்க பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து ரெயின்போ சேனலை பாருங்க. தேங்க்யூ சார். அந்த 3 தீவிரவாதிகளையும் விட்டாச்சுன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. நாம என்ன முட்டாளா? மோனிஷ் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த 3 தீவிரவாதிகளையும் வெளியில விட்டுருவோமா என்ன? மறுபடியும் நம்ம நாட்டுல கலவரம் வெடிக்கணுமா என்ன? நோ, நெவர். நாம தான் கலவரத்தை உண்டு பண்ண போறோம். தீவிரவாதிகளோட மனசுல அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியணும். தீவிரவாதத்தை அழிக்க தீவிரவாதியவே பயன்படுத்தணும். இவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. அப்போ சார், அந்த 3 தீவிரவாதிகளோட நிலைமை? அவங்கள நாளைக்கு தூக்குல போடுறதா இருந்தது. அதை இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவாங்க. அங்க மோனிஷ் அவன் டிமாண்ட பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த 3 பேரை தூக்குல போட்டு நாம தான் கொண்டாடிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மோனிஷ கொல்றதுக்காக நாம உள்ள போவோம். ரைட். லெட்ஸ் டு இட். வாங்க. இப்ப எல்லார் கவனமும் அங்கதான் இருக்கு. ஏதாவது பண்றதுக்கு this is the right chance. இல்ல, அவன் கோவத்துல அக்காவை சுட்டுட்டானா? யா ஷாலு, ஐ நோ. லக்ஷ்மி அண்ணி அவன் சுடலாம். அது நம்ம மேலேயும் படும். நாமளும் தான் சாவும். ஆனா நம்ம முயற்சி பண்ணிட்டு சாகலாம். நம்ம ஏதாவது பண்ணணும். ஆயுஷ் சரியா சொல்ற. அக்காவும் இதான் சொல்லுவா. நம்ம என்னைக்கும் தோல்வியை ஏத்துக்கிட்டு துவண்டு போக கூடாதுன்னு. ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, என்ன பண்ணணும்னு முதல்ல யோசிங்க. ஐடியா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடலாமா? அவங்க கண்ணை கட்டிடலாம். ஆயுஷ், என்ன உளறிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பேசு. இத நாம எப்படி பண்ண முடியும்? இதுக்கு நாம முதல்ல அவங்க கிட்ட போகணும். பின்ன என்னவா? அங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவியா? கண்ணை மூடட்டுமான்னு கேப்பியா? என்னவோ வளரியே சோனியா. எக்ஸாக்ட்லி நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நடக்காத காரியம். இங்க பாருங்க. ஆனா இல்ல, ஆயுஷ் சொல்றது முழுக்க சரி. நாம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஆயுதங்களை பிடிங்கிடலாம். குட் ஐடியா. எஸ்.
லக்ஷ்மி லக்ஷ்மி கொடுத்து வச்சவ தப்புச்சிட்டா. இட்ஸ் ஓகே. எவ்வளவு உனக்கு மூச்சு மிச்சம் இருக்கோ அவ்வளவு மூச்சு நீ விட்டுக்கோ. இதுல இன்னமும் 3 குண்டு பாக்கி இருக்கு. எல்லாரும் என்னமோ பண்ண போறாங்க. அதனால இவங்க கவனத்தை ஏன் பக்கமே வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் மோனிஷ் பாய். நீங்க நீங்க லக்ஷ்மியை விட்டுட்டு என்ன சுடுங்க. லக்ஷ்மியை விட்டுருங்க. இன்னொரு ரவுண்ட் ட்ரை பண்ணும்போது குண்டி என் மேல தான் படும். லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாது. நீங்க என்ன சுடுங்க. அப்படிலாம் இல்ல. கரெக்டா சொன்ன. இதுவும் சரிதான். முதல்ல உன்னையே சொல்றேன். இல்ல சொன்னா கேளுங்க. முதல்ல என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாயை மூடு. முதல்ல என்ன நான் தான் சொல்றேன்? சொல்றேன்ல. வேண்டாம் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன முதல்ல பேச்சு சொல்லுங்க. கேட்காம என்ன உன் கூட போறது அண்ணனா? மோனிஷ் நீ என்ன சுடு. அண்ணா நீங்க என்ன சுடுங்கண்ணா. நீங்க என்ன சுடுங்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். உங்களை அண்ணனை கூப்பிடுறேன். நீங்க என்ன சுடுங்க. என்ன சாகடிங்க. நீங்க என்ன சுடுங்க. நான் சொல்றேன்ல அண்ணா, என்ன சுடுங்க. அண்ணனா நீ என்ன அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுற? என்னமோ உன் தம்பியை விளையாட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இல்ல நீங்க என்ன சுடுங்க. உங்களை அண்ணன் கூப்பிட்டால இப்ப அவ உங்க தங்கச்சி சுடக்கூடாதுல. அதனால என்ன சுடுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன முதல்ல சுடுங்க. என்ன இங்க பாருங்க பிரதர், நீங்க முதல்ல என்ன சொல்லுங்க. பேச்சு கேட்காதீங்க. அப்புறம் உங்களை ஒரு பைத்தியமாவே மாத்திடுவா. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல என்ன சொல்லுங்க. அவன் சொல்றத கேட்காதீங்க. ரிஷி ப்ரோ, மை ரியல் பிரதர். நீங்க இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. நான் போய் மத்தவங்களை சமாளிக்கிறேன். சரியா? சீக்கிரம் போ. நிறுத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.